ஓம் சாந்தி 3 டிசம்பர் 2024. பாபா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வாணி சொல்கிறார். தலைப்பு மீட்டே பச்சே யாதுக்கி யாத்ராமே அல்பேலே மத்மனோ. இனிமையான குழந்தைகளே, பாபா நினைவு யாத்திரையில் சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதீங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. யாது செகி ஆத்மா பாவன் பனேகி. பாபா நினைவில் தான் ஆத்மா சுத்தமாகுது. பாப் ஆயேகே சபி ஆத்மாவுக்கு சேவாக்கர் உன்னை சுத்த பனானே. பகவான் வந்திருப்பதே அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து சுத்தமாக்க வந்திருக்கார். அப்போ நினைவு யாத்திரையில் நம்ம அவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. கேள்வி, கौन-सी ஸ்மிருதி பனி ரஹே தோ கான் பான் சுத்த ஹோ ஜாயேகா. எந்த ஒரு நினைவு இருந்ததே ஆனால் நம்ம சாப்பிடுவது குடிப்பதெல்லாம் சுத்தமாகிவிடும். பதில் சொல்கிறார் பாபா, யாது यदि स्मृति रहे कि हम बाबा के पास आए हैं सच गंड में जाने लिए और मनुष्य से देवता बनने लिए तो कान पान शुद्ध हो जाएगा. இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நினைவு, நான் பாபாவிடம் வந்திருப்பது எதற்காக? உண்மையான சத்தியுகம் செல்வதற்காக, மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்காக. இந்த லட்சியத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன்னா என்னோட சாப்பிட்றது, குடிக்கிறது, நடந்து கொள்ளும் விதம் எல்லாம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக சாத்வீகமாக இருக்கணும். क्योंकि देवताएं कभी अशुद्ध चीज नहीं खाते. என தேவதைகள் ஒரு பொழுதும் அசுத்த உணவுகளை உண்பதில்லை. जब हम सत्य बाबा के पास आए सच गंड पावन दुनिया का मालिक बनने तो पतित अशुद्ध बन नहीं सकते. எப்போ நம்ம சத்திய பாபாவிடம் வந்திருக்கிறேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, உண்மையான கண்டம் சத்திய தேசத்துக்கு போகிறேன், தூய்மையான உலகத்தின் எஜமானன் ஆக போகிறேன்னு சொல்லும்போது இந்த பத்தீத்த உலகத்தில் எதையுமே நம்ம ஸ்வீகாரம் செய்ய முடியாது. அசுத்தங்களை ஸ்வீகாரம் செய்ய முடியாது. அதனால தான் பாபா நமக்கு நியமங்களை என்ன கொடுத்துருக்கார்? பிரம்மா குமார் என்னைக்கு ஆகிறோமோ பவித்திர போஜனம், அதோட தாக்கம் கூட நம்ம மனசில் ஏற்படுது. எப்படி உணவோ அப்படி நம்ம மனசு சந்தோஷமாக இருக்குது. உணவு நல்லா இருந்ததுன்னா சாத்வீகமாக இருக்குது. பாபா நினைவில் சமைக்கப்பட்ட சுத்த உணவு, சுத்தமான கைகள் உடைய உணவை நம்ம சாப்பிட்றோம், சுத்தமானவங்களுடைய சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட தாக்கம் கூட நமக்கு புருஷார்த்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों से पूछते, बच्चे तुम जब यहाँ बैठते हो किसकी याद करते हो. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளும் கேட்குறார், குழந்தைங்களே எப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காடுறீங்களோ யாரை நினச்சிட்டு உட்காடுறீங்க? अपने बेहद के बाप को वह कहाँ है. தன்னோட எல்லையற்ற அப்பாவை நினைக்கிறீங்களா? அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? உनको पुकारा जाता है ना हे पतित पावन. அவரை அழைக்கப்படுதில்ல, ஹே பத்தித்த பாவனா வாங்க. வாங்கன்னா இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர் இருக்கக்கூடிய இடம் எது? आजकल सन्यासी भी कहते रहते पतित पावन सीताराम, पतितों को पावन बनाने वाले राम आओ. பத்தித்த பாவனா சீதாராம்னு இன்னைக்கு பாடல் இருக்குது. எல்லாருமே அதை பாடுறாங்க. அப்போ தூய்மையாக ஆக்கக்கூடிய ராமரே வாங்க பாட்டோட அர்த்தம். बच्चे समझते पावन दुनिया सती को पति दुनिया कली को कहा जाता. तुम कहाँ बैठे हो. இந்த பாடலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த உலகத்தில் அமர்ந்திருக்கீங்க. இது பத்தீத்தமான உலகம்னு. அப்போ தூய உலகம் எது? அப்போ நீங்கள் எந்த யுகத்தில் உட்காந்துருக்கீங்க? கலியுகே अंत. इसलिए पुकारते हैं बाबा आकर हमको पावन बनाओ. நீங்கள் இருக்கக்கூடிய உலகம் மோசமானது, கலியுகம், அதர்மம் நிறைஞ்ச அதர்மமிக்க உலகம். ஆகையில் பகவானை அழைக்கிறீங்க, ஹே பாபா நீங்கள் வாங்க எங்களை சுத்தப்படுத்துங்க. ஹம் கவுன். பாபா கேட்குறார், நீங்கள் யார்? எங்களை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் யார்? ஆத்மா. ஆத்மா கோகி பவித்திர பண்ணா.
இப்போ நாம் யார்? ஆத்மா. 2 புருவத்துக்கு இடையில ஆத்மா அழகான ஒரு சின்ன ஒளியாக ஒளிருது. அந்த ஆத்மாவை பாபா சுத்தப்படுத்துகிறார். ஆத்மா பவித்திர பந்தி ஷரீர் பி பவித்திர மில்தா. ஆத்மா சுத்தமாயிட்டுனா அந்த சரீரமும் சுத்தமான சரீரம் நமக்கு கிடைக்கிது. ஆத்மா கே பதீத் பன்ने से शरीर भी पतित मिलता. शरीर मिट्टी का पुतला. ஆத்மா அவினாஷி. ஆத்மா அழிவற்ற ஒரு ஆத்ம பலம், உயிர் சக்தி. இந்த உடல் என்பது மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைங்கிறார். மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை என்ன ஆயிடும்? மண்ணோட மண்ணாயிடும். அந்த மாதிரி இந்த தத்துவங்கள் நிறைஞ்ச இந்த உடல் 5 தத்துவங்களோட கலந்துரும். ஆத்மா அழிவற்ற சக்தி. இதை நமக்கு பாபா திரும்பி திரும்பி இதை என்ன பண்றாரு? பக்கா பண்றாரு. आत्मा को ही सीढ़ी पर समझाया जाता, कैसे सीढ़ी नीचे उतरते आए को. பாபா சொல்றாரு, ஆத்மாக்களை பத்தி பாபா புரிய வைக்கிறார். எப்படியெல்லாம் ஆத்மாக்கள் நீண்ட கால பிரயாணத்தை செய்து எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளோம். पूरे 84 जन्म 84 लगे मैक्सिमम. அதிகபட்சம் 84 பிறவிகள் நமக்கு இருக்குது. ஆத்மா ஊப்பர் சே ஆத்தி ஹி ரஹத்தி ஹே. ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்காங்க. அபி பாபா கேத்தே மே ஆயாகும் பாவன் பனானே. நீங்களாம் என்னை அழைக்கிறீங்க, பாபாவும் சொல்றார், ஃபீல் பண்றார், அவரும் உணர்றார். ஒரு குழந்தை அப்பாட்ட அம்மாட்ட பேசினா அவங்களும் அந்த உணர்வு பூர்வமாக குழந்தையோட உணர்வை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாபா கூட நம்மளை அழைக்கிறோம் நம்ம அவரை. ஆனால் அவர் புரிஞ்சு என்ன பண்ணுறாரு? குழந்தைங்களே, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் உங்களிடம் வந்துள்ளேன். என்னோட பேர் சிவபாபா. உங்களை மாதிரி எனக்கு உடல் இல்லை, நான் அழகான ஒரு ஜோதியாக இருக்கிறேன், என்ன நினைங்க அப்படின்னு பாபா தன்னுடைய ஞான கருத்தை நமக்கு கொடுக்குறார். முஜி புலாத்தே பிகே ஹே பதீத் பாவனாவோ. என்ன நீங்கள் அழைச்சிங்கல்ல பதீத பாவனா வாங்கன்னு. ஆத்மாவுனே ஷரீர் துவாரா புலாயா. ஆத்மா எப்படி பகவானை கூப்பிட்டுது? இந்த சரீரத்தின் மூலமாக தான் அழைச்சிது. முக்கிய ஆத்மா ஹேனா ஏகைஹி துக்கதாம். முக்கியமானது ஆத்மா. மிச்சம் எல்லாமே கண்களால் பார்க்க முடியாது. பாபா சொல்ற எதுவுமே இருக்காது, நிரந்தரம் இல்லாதது. ஏகைஹி துக்கதாம். இந்த உலகம் துக்கதாமம். யஹா கலியுகமே தேக்கோ பேட்டே பேட்டே அச்சானக் மிருத்யு ஹோ ஜாத்தா. கலியுகத்தில் பார்த்தீங்களா, திடீர்னு உட்கார்ந்துருக்கும் போதே என்ன ஆயிடுறாங்கங்கிறார் பாபா. அக்கால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. வஹா ஐசா கோய் பிமாரி ஹி நகி ஹோத்தே. பாபா சொல்றார், திடீர்னு மரணம் ஏற்படுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது. பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் இந்த மாதிரி உபத்திரங்கள்லாம் அங்கே கிடையாது. அந்த உலகத்துக்கு பேரே சுகதாமம் என்று அழைக்கப்படுது. பாபா சொல்றாங்க, அந்த மாதிரி உலகம் போறதுக்கு நாம நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அச்சா, தாரணைக்கான முதல் விஷயம், பாப் துவாரா அச்சி ரீதி பட்கர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபூல் பண்ணா ஹே. பாபா மூலமாக நல்ல முறையில் படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலராக வேண்டும். कांटों के इस जंगल को फूलों की बगीचा बनाने में बाप को पूरी मदद करनी है. முள் நிறைஞ்ச இந்த காட்டை மலர் தோட்டமாக ஆக்குவதற்கு பாபாவிற்கு முழுமையான உதவியாளராக இருக்கணும். பாருங்க, பகவானுக்கு நம்ம உதவியாளர். அவரே சொல்றார், எனக்கு நீங்க உதவியாளர்னு. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சுகள், நம்மளுடைய உடல், மனம், பொருள், சுவாசம், நேரம், இதன் மூலமாக தான் நம்ம பாபாவுக்கு உதவி செய்ய முடியும். नेक्स्ट पॉइंट, कर्मातीत अवस्था को प्राप्त करने, स्वर्ग में ऊंच पद का अधिकार प्राप्त करने लिए याद की यात्रा में तत्पर रहना, அல்பேலா நகி பண்ணா. கர்மாத்தீத் நிலையை நாம் பிராப்தமாக அடைவதற்கும் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த பதவியினுடைய அதிகாரத்தை பிராப்தமாக அடைவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இதில் வரக்கூடாது. அப்பதான் நம்மளுடைய ஸ்திதியை உருவாக்க முடியும். अच्छा, இன்னைக்கு முக்கியமான வரதானம், अपने मस्तक पर सदा बाप की दुआओं का हाथ अनुभव करने वाले
மாஸ்டர் விக்ன விநாசக் பவ. தனது நெற்றியில எப்போதுமே பாபாவினுடைய ஆசீர்வாதத்தின் கையை அனுபவம் செய்யக்கூடிய தடையற்றவர் ஆகுங்கள், தடைகளை அழிக்கக்கூடியவர் ஆகுங்கள். गणेश को विघ्न विनाशक कहते, विघ्न विनाशक वही बनते जिसमें सर्व शक्तियाँ हैं. விநாயகரை விக்ன விநாசக்னு புகழ் பாடப்படுது. வரக்கூடிய தடைகள், வாழ்க்கையினாலே தடைகள் வரதான் செய்யும். பாபா சொல்கிறார், அந்த தடைகளை வெல்வதற்கு சர்வ சக்திகள் வேணும். सर्व शक्तियों को समय प्रमाण कार्य में लगाओ तो विघ्न ठहर नहीं सकते. சர்வ சக்திகளை நேரத்தின்படி காரியத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் தடைகள் உங்களிடம் வர முடியாது. ஏன்னா பாபா யார், அவரை நினைக்கணும். அதனால தான் நினைவில் சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதிங்கிறார். அப்போ தான் எல்லா சக்தியை அடைய முடியும். कितने भी रूप से மாயா ஆவே லேக்கின் ஆப் நாலேஜ்ஃபுல் பண்ணும். எந்த ரூபத்தில் வேணாலும் மாயா வரட்டும், ஆனால் நீங்கள் மாயாவை பற்றிய எல்லா நாலேஜ் கொண்டு வந்துடுங்க. பாபா பாருங்கள், எல்லா டேலண்ட் கொடுக்குறாரு நமக்கு. பகவான்னா அவருடைய சக்திக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை, அவருடைய ஞானத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை, அவருடைய பவருக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நாலேஜ்ஃபுல் ஆத்மா கபி மாயாசே ஹார் கா நஹி சக்தி. ஞானம் நிறைந்த ஆத்மா ஒரு பொழுதும் மாயாவிடம் தோல்வி உற முடியாது. ஜப் மஸ்தக் பர் பாப் தாதா கி துவாओं का हाथ है விஜய் கா திலக் லகா ஹுவா. எப்பொழுது உங்களுடைய நெற்றியில் தலையின் மீது பாப் தாதாவோட கை இருக்குதோ, ஆசீர்வாதத்தின் கை இருக்குதோ, அப்போ வெற்றி திலகம் இடப்பட்டுள்ளது. பரமாத்மா ஹாத் அவர் சாத் விக்ன விநாசக் பனா தேதா. பரமாத்மாவோட கையும் அவருடைய துணையும் எப்படிப்பட்ட தடைகளையும் அழிக்கக்கூடியதாக ஆக்கிவிடுகிறது உங்களை. அதனால் பாப்தாதா என்னோட தலைமையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறார், வெற்றி திலகமிடுகிறாருங்கிற அனுபவத்தை நம்ம தினம் தினம் எழுந்திருக்கும் போதே நாம் அதை செய்யணும். ஸ்லோகன், स्वयं में गुणों को धारण कर दूसरों को गुणदान करने वाले ही गुण मूर्त हैं. தனக்குத்தானே குணங்களை தாரணை செய்து பிறருக்கும் குணதானம் செய்யக்கூடியவர்களே குணமூர்த்தி ஆகின்றனர். ஒருத்தவங்கள்ட்ட குணம் இருந்தாலே அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அவங்கள நினச்சி எல்லாரும் அதிசயப்படுறாங்க, இது ஒரு தனிப்பட்ட பிறவி இவங்க அப்படின்னு. அப்போ அந்த குணத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளார அந்த குணத்தை தாரணை பண்ணுறதுக்கு தான் ஞானம் கொடுக்குறாரு பாபா. இந்த ஞானம் எதுக்காக தினம் கேளுங்கிறாரு? ஞானம் கேட்டால் தான் குணங்களை நம்ம கடைப்பிடிக்க முடியும். பாபா திருப்தி பற்றி சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? இன்னைக்கு 3வது பாயிண்ட் சொல்கிறாங்க, बाप दादा बच्चों को निरंतर सच्चे सेवादारी बनने लिए कहते. நிரந்தரமாக உண்மையான சேவாதாரி ஆகிறதுக்காக பாப் தாதா எச்சரிக்கை கொடுக்கிறார். लेकिन अगर नाम सेवा हो, स्वयं भी डिस्टर्ब हो, दूसरों को भी डिस्टर्ब करे, ऐसी सेवा न करना अच्छा है. நிரந்தரமாக உண்மையான சேவா பண்ணணும்னு பாபா விரும்புகிறார். ஆனால் ஒருவேளை நீங்கள் பேருக்காக சேவா பண்ணுறீங்க, புகழுக்காக சேவா பண்ணுறீங்க, அதில் நீங்கள் உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சேவா பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் ஆகி ஒரு சேவையை பண்ணுறீங்க, அல்ல மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சேவா பண்ணுறீங்கன்னா அதுக்கு சேவா பண்ணாமல் இருக்கிறதே மேல் நல்லதுங்கிறார். क्योंकि सेवा का विशेष गुण संतुष्टता. ஏன்னா சேவாங்கிறது சாதாரண வேர்டு இல்லை. பாபா சேவாதும் உலகத்தில் எத்தனையோ சேவா இருக்குது, சோஷியல் சேவாலாம் இருக்குது. ஆனால் நம்ம பரமாத்மாவுக்கு சேவகனாக இருக்கிறோன்னா சேவானாலே அதோட தனிப்பட்ட ஸ்பெஷல் குணம் எதுனா திருப்தி. தானும் திருப்தியாக செய்யணும், அடுத்தவங்களையும் திருப்திப்படுத்தி நம்ம செய்யணும் ஒரு வேலையை. அதான் சேவா. जहाँ संतुष्ट नहीं, चाहे स्वयं से चाहे संपर्क वालों से, सेवा न स्वयं को फल की प्राप्ति करावे न दूसरों को. इसे स्वयं अपने को पहले संतुष्ट मणि बनावे, फिर सेवा में आओ तो अच्छा है. பாபா சொல்றார், எங்கே
திருப்தி இல்லை. உங்கள் மேலேயும் அடுத்தவங்க மேலேயும் திருப்தி இல்லாத ஒரு சேவையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் என்ன பிராப்தி கிடைக்கும்? எந்த பிராப்தியும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கும் கிடைக்காது, அடுத்தவங்களுக்கும் நீங்கள் சேர்க்க முடியாது. அதனால் முதல்ல உங்களுக்குள்ளார திருப்தியை கொண்டு வாங்க, அதுக்கு பிறகு சேவா பண்ணுறது நல்லது. நைத்தோ சூக்ஷ்ம் போஜ் சடுத்தா, இவ்வளோ சொல்லியும் இதை நம்ம பின்பற்றவில்லை என்றால் சுமை அதிகரிக்கும். போஜ் உடுத்தி கலாமை விக்னரு பஞ்சாத்தா, அந்த சுமை என்ன பண்ணுது? முன்னேற விடாமல் தடையை ஏற்படுத்துது. இல்லை பாபா சொல்கிறாருன்னா அந்த ஸ்திதியை கொண்டு வந்து நம்ம சேவா பண்ணும்போது நமக்கும் நல்லா இருக்கும், அடுத்தவங்களையும் நம்ம குஷிப்படுத்தணும். இல்லை, நம்மளோட இருக்கிறவங்கள நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், அவங்கள திருப்திப்படுத்தணும். இன்றைக்கி உலகத்தில் திருப்திப்படுத்த முடியுமான்னு பெரிய கேள்வி. பாபா நமக்கு எது முடியாத அதை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கார், அதற்கான சக்தி தகுதியை கொடுக்கறது தான் வாணி. அதனால் முடியும் அப்படிங்கிற அந்த திட சங்கல்பா வச்சு நம்ம செய்யும்போது அதில் கண்டிப்பாக பாபாவோட ஹெல்ப்பும் கிடைக்கிது, வெற்றியும் நம்ம அடைய முடியுது. अच्छा, ओम शांति।